வணக்கம் என்னுயிர் மாணவ செல்வங்களே. இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருக்குறளின் தொடர்ச்சி. இயல் 6 திருக்குறள் பகுதியினுடைய தொடர்ச்சி. சென்ற காணொளியில் நாம் அறிவுடைமை பார்த்தோம். இந்த காணொளியில் நான் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேம்மா. அந்த புத்தகத்தில் இருக்கும் படியாகவே நான் போகலை. கொஞ்சம் நான் பொருள் கருதி கொஞ்சம் நேரத்தை சரி பண்ணுறதுக்காகவும் சில பாடல்களை நான் பிரித்து கொண்டேன். அதை நான் போக போக சொல்கிறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது திருக்குறள், சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேராமை அப்படின்னா என்ன? அதாவது ஏன் மேம் எல்லாத்தையுமே திருவள்ளுவர் நெகட்டிவாகவே சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சிற்றினம் சேராமை, கள் உண்ணாமை எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லிட்டு போகிறாரேனா? ஆமாம்மா, பாதை தவறி நடக்கக்கூடியவங்களுக்கு தானம்மா அறிவுரை தேவை. அறிவு உள்ளவர்கள் சரியான பாதையில் நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் எதுக்கு தேவையில்லையே. இது ஒரு சிம்பிள் விஷயந்தான். அதனால தான் நம்ம பாதை மாறி செல்லக்கூடிய நமக்கு தான் வள்ளுவர் பெருந்தகை இதெல்லாம் எழுதியிருக்கிறார். நமக்காக தான் எழுதியிருக்கிறார். சிற்றினம் சேராமைன்னா என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்களோடு சேரணும். யாரெல்லாம் சேரலையோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? இனம் அப்படிங்கிறது நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள், சுற்றத்தார் கூட்டம். அதை தான் இனம்னு சொல்கிறார். அதில் சிற்றினம்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தகுதியற்றவர்கள், நமக்கு இனமாக இருக்க தகுதியற்றவர்கள், நல்ல புத்தி இல்லாதவங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிற அதிகாரம் தான் இந்த சிற்றினம் சேராமை என்னும் அதிகாரம். இதில் 2 பாட்டு வச்சுருக்காருமா. முதல் பாட்டுக்கு போகிறேன். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். ஒருத்தனுடைய மனசை வச்சு தான் இவன் யாரு, இவன் எத்தகையவன் என்று மனிதர்களுக்கு, மக்களுக்கு புரியும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனம், அவன் எப்படிப்பட்டவன், இரக்க குணம் கொண்டவனா, கல் நெஞ்சுடையவனா, மற்றவங்களை கெடுக்கணும்னு எண்ணம் உடையவனா, இல்லை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உடையவனா, மற்றவர்களுக்கு உதவணும் என்ற எண்ணம் உடையவனா, இல்லை அவங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கணுங்கிற எண்ணம் உடையவனா, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது என்ன அப்படின்னா தனிப்பட்ட ஒருவனுடைய இயல்பு குணம். இயற்கையாக நமக்கு ஆண்டவன் கொடுத்த அறிவு இருக்குல்ல, அதை தான் இயல்பு குணம்னு சொல்கிறோம். இயற்கையாக நமக்கு ஆண்டவன் சில அறிவை கொடுத்து அனுப்பியிருக்கான் இல்லையா, அந்த இயற்கை குணம் அதுதான் ஒருத்தனுடைய மனத்தை உருவாக்குது இல்லையா. அந்த குணம் சொல்கிறது தானே, மனம் தானே குணமாக மாறுது. மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அது தானே உன்னுடைய குணமாக மாறுது, கேரக்டராக மாறுது. ஸோ இயல்பாக உன்னுடைய குணாதிசயம்ங்கிறது கேரக்டர். அதை வச்சு நீ யார், நல்லவனா கெட்டவனா, நீ எப்படிப்பட்டவன், சுயநலவாதியா இல்லை பொது நலவாதியா, எல்லாத்தையுமே இந்த உலகம் புரிஞ்சுக்கும். இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல், நீ இப்படிப்பட்டவன் என்று உறுதிப்படுத்துவதற்கு இல்லையா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை, இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இல்லையா, அது எதை வச்சுன்னு சொன்னால் உன்னுடைய இனத்தை வைத்து தான். நீ தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கும் வரை அது ரொம்ப பாதகம் இல்லாத வரைக்கும் அது யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. உன்னால் எனக்கு ஏதாவது ஒரு பாதகம்னா தான் நான் உன்னை பற்றி யோசிப்பேன், இல்லைனா நீ யாரோ நான் யாரோ. ஆனால் நீ இப்படிப்பட்டவன் என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உனக்கு கொடுக்கறது எதை வச்சுன்னு சொன்னால் உன்னை சுற்றி உள்ள இனத்தை வைத்து தான். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். பழமொழி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இனம் இனத்தை சேரும். படித்தவன் கூட தான் சேருவான். வீணாக பொழுதை போக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை தான் தேடுவாங்க. இனம் இனத்தை சேரும்னு அதை தான் சொன்னாங்க. சொல்கிறது புரியுதாமா? எனவே உனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம் வேணும்னு சொன்னால் நல்ல இனத்தாரோடு நீ இருக்கணுமா, உன்னை சுற்றி நல்லவங்க இருக்கணுமா. தவறான இனத்தோடு நீ சேர்ந்து அதில் இருந்தாய் என்றால்
நீயும் கெட்டவனாக இந்த சமுதாயத்திற்கு தெரிவாய். நீ தப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க கூட இருந்தாலே போதும், உன்னையும் தவறாகத்தான் பார்க்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தாண்டா இவன் அப்படின்னு உன்னையும் தப்பாக தான் பார்ப்பாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் நீன்னு உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாணிக்கத்துக்கு அங்கே என்ன வேலை? மாணிக்கத்துக்கு செய்கிறதுக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்குது, எவ்வளவோ கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. உனக்கு வீணா போனவர்களோடு உனக்கு என்ன வேலை? புரியுதா? அதானே தோணும் எல்லாருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க, நீ பனைமரத்துக்கு அடியிலேருந்து பாலையே குடித்தாலும் அதை கல்லுன்னு தான் இந்த உலகம் சொல்லும். இப்போல்லாம் என்ன ஒரு தெரி பேசுகிறீங்க? உலகம் என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தெரியும் நான் யாருன்னு. எப்படி தெரியும்? உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா? நீ இந்த சமுதாயத்தில் தானேமா வாழ்கிற, நீ இந்த சமுதாயத்தில் தானே வாழ்கிற, அப்புறம் எப்படி தெரியும்? இந்த சமுதாயத்தில் வாழும்போது சமுதாயத்தில் உள்ளவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நீ தனிப்பட்ட ஒரு மனிதன் இல்லைல்ல. அப்புறம் உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னா என்ன பயன்? உனக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு தெரிய வேண்டாமா? உன்னை நம்பி வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மனைவிக்கு தெரிய வேண்டாமா? உன்னை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டாமா நம்ம மகன் நம்மளை காப்பாற்றுவான்னு? அது எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்கிறேன்? புரியுதா? கொஞ்சம் சென்சிபிளாக நம்ம பேச கற்றுக்கணுமா? நம்ம பிறக்கும்போது நம்ம வளரும் போதெல்லாம் தேவைப்படக்கூடிய உறவுகள், அது எப்படி நீ உனக்குன்னு ஒரு எண்ணமும் செயலும், நீ விருப்பப்பட்டதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு பருவம் வரும்போது யாருமே வேண்டாம் நான் தனி மனிதன்னு ஒரு தனி புத்தி வந்துடும். அது நன்றி கெட்டத்தனம் இல்லையா? இந்த சமுதாயத்தால் தான் நீ உருவாகிற, இந்த சமுதாயத்தில் தான் நீ வளர்ற. அப்புறம் திடீர்னு ஒரு ஃபைன் டே இந்த எந்த சமுதாயமும் எனக்கு வேண்டாம், நான் தனி மனுஷன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? தனி மரம் தோப்பாகாது. அதனால் நல்லவர்களோடு சேரு, நல்ல புத்தியை வளர்த்துக்கோ, நல்லதை செய், வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும். சிந்திச்சு பாருங்க, நான் சொல்கிறதுல உள்ள உண்மை புரியும். அடுத்த பாட்டுக்கு போகிறேன். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். படுப்பதும் இன்னிசை அளபடை. 3 அசைகளாக ஈற்றில் ஊம் அளபெடுத்திருக்கா, இன்னிசை அளபடை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா? படுப்பதும். உங்களுக்கு இலக்கண குறிப்பு இலக்கணம்லாம் நடத்திட்டேனா? சரி. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை. ஒரு நல்ல சுற்றம் உன்னை சுற்றி இருக்குன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல துணை உனக்கு வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் பயன். நல்லவர்களை சுற்றி நீ இருந்தேன்னு சொன்னால் உன் அறிவு நல்லா இருக்கும், நல்ல உதவி கிடைக்கும், நல்லபடியாக வாழ்க்கையில் நீ அந்த துணைகளை வைத்து மேலே வருவாய் வாழ்க்கையில். அதே நேரம் தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். கெட்டவர்களோடு நீ சேர்ந்தாய் என்றால், தீய குணங்கள் உடையவர்களோடு நீ சேர்ந்தாய் என்றால் அதனால் வரக்கூடிய அல்லல்னா துன்பம். அதனால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதைவிட சிறந்த பகை உனக்கு வேற எதுவுமே இல்லை. உனக்கு நீயே பகையாகி விடுவாய். மிரட்டுறர் அதானே வள்ளுவருடைய பாணியே. அன்பா சொல்லுவார், ஒரு குரு மாதிரி பண்பா சொல்லுவார், மிரட்டி சொல்லுவார், பயமுறுத்தி சொல்லுவார், எல்லா வகையிலும் சொல்லுவார். அதனால தானே ஒரே அதிகாரத்துக்கு 10 பாட்டை சொல்கிறாரு, ஒரே பொருளை 10 தடவை சொல்கிறாரு. ஏதாவது ஒரு முறை ஒரு பொருள் உனக்கு புரியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் ஒரே கருத்தை 10 முறை சொல்கிறாரு, 10 விதமாக. அதில் ஏதாவது ஒரு விதம் உனக்கு ஈர்க்கப்பட மாட்டாயா? சரி என்று தோன்றாதா உனக்கு அப்படிங்கிற ஒரு நப்பாசை. புரியுதா? ஸோ நல்ல இனத்தை விட ஒரு சிறந்த துணையும் உனக்கு வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி கெட்ட இனத்தை விட ஒரு பகை உனக்கு வேறு எங்கேருந்தும் வர வேண்டாம். அதுவே உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால் நல்லவர்களோடு சேருமா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். சரி,
இவ்வளவு சொல்கிறீங்களே மேம், நல்லவர்கள் என்று நான் யாரை நம்புவது அப்படின்னு உங்களுக்கு கேட்குறீங்களா? ஒரு குரு கிட்ட கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்களா? பதில் சொல்கிறேம்மா. ஒரே ஒரு யார்ட் ஸ்டிக் தாம்மா அதுக்கு இருக்குது. நல்ல மனசில் வாங்கிக்கோங்க. நல்ல நண்பன் எப்போவுமே உன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்க மாட்டான், நீ செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டுவான். கூட இருந்து ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க நல்ல நண்பர்களோ உறவினர்களோ கிடையாது. நீ செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுகின்றான் இல்லையா, அவங்க தான் உன்னுடைய நல்ல இனமாக இருக்க முடியும். இனம்னு சொல்கிறது நண்பர்களை மட்டும் இல்லை, நல்ல உறவினர்களை கூட தான். எனவே உங்களை தப்பு சொல்கிறவங்கள வெறுக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவங்க உங்களை திருத்துறாங்க. நீங்கள் எக்கடா கெட்டு போட்டோன்னு நினச்சாச்சுன்னா உங்கள் பக்கமே அவங்க வர மாட்டாங்க. நீ நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் உனக்கு அறிவுரைகளை சொல்கிறாங்க. அது கசந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க தான் நீங்கள் உண்மையான இனம், நல்ல இனம், உன்னை சுற்றி உள்ள நல்ல இனம். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உனக்காக அவங்க கடவுளை பிரார்த்திக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்கள விட ஒரு சிறந்த இனம் உங்களுக்கு யார் இருக்க முடியும்? உனக்கு தூபம் போடுறதுக்கு 10 பேர் உன்னை சுற்றி இருப்பாங்க, கெட்டதாக சொல்லி உன்னை திசை திருப்புறதுக்கு. அவங்களுக்கெல்லாம் உன் மேலே பொறாமை, நீ நல்லா இருக்கிறியேங்கிற பொறாமை. நமக்கு ஜோடி இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம், உன்னை தம் பக்கம் இழுத்துக்க பார்க்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியணும். அதுதான் புத்திசாலித்தனம், அறிவுடைமை. ஸோ நல்லவர்களோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள், சகித்து கொள்ள பழகுங்கள். அவங்களுக்கு அதாவது எப்படின்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள். என்றாலும் அதை பொறுத்து கொண்டு அதன் வழி நடக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையவே வென்று விடுவார்கள், இந்த உலகத்தையே வென்று விடுவார்கள்னு இதே வள்ளுவர் பெருந்தகை தான் சொல்லியிருக்கார். உன்னால் சகிக்க முடியல அறிவுரை என்றாலும் அதையும் பொறுத்து கொண்டு சகித்துக்கொள். அப்போ தான் நீ வாழ்க்கையில் மேம்படுவாய். அது தேவை, வாழ்க்கைக்கு அதுவும் தேவை, வளர்வதற்கு அதுவும் தேவை அப்படின்னு சொல்கிறார். ஸோ நல்ல நண்பர்களோடு உறவினர்களோடு பழகுங்கள், தீயவர்களை விட்டு விலகியே இருங்கள். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தூர விலகியே இருக்க பழகுங்க. சரியா? 2 பாட்டு தான் சொல்லியிருக்காங்க சிற்றினம் சேராமையில். இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு கள்ளுண்ணாமைக்கு வந்துடுறேன். அறிவுரைன்னு ஆரம்பிச்சாச்சு, ஒரே அறிவுரைக்கே போயிடலாம் நம்ம. கள் உண்ணாமை, கள்ளுன்னா என்னன்னு தெரியல, மதுபானம் அருந்துவது. அதுக்கு வந்துடுறேன். 159வது பக்கத்தில் இருக்கு பாருங்க, 17வது திருக்குறள். அங்கே வந்துடுறேன் நான். பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், எஞ்ஞான்றும் நஞ்சு உண்டவர் கள் உண்டவர். துஞ்சினார் அப்படின்னா தூங்கக்கூடியவங்க. தூங்கக்கூடியவங்களும் செத்தவங்களும் வேற வேற இல்லை. கிட்டத்தட்ட தூங்குறவங்க எல்லாம் செத்தவங்க போனத்துக்கு சமந்தான், வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். எப்படி செத்து போனால் நமக்கு எதுவுமே சுற்றி நடக்கிறது தெரியாதோ அதே மாதிரி தான் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிவிட்டால் எதுவுமே நம்மளை சுற்றி நடக்கிறது தெரியாது. ஒத்திகை தான் மரணத்திற்கான ஒத்திகை தான் தூக்கம் என்பது. ஸோ 2 வேறு வேறு அல்ல, தூங்குறவங்களும் செத்தவங்களும் வேறு வேறு அல்லர். அதே மாதிரி தான் திருப்பி எந்திரிச்சாச்சுன்னு சொன்னால், காலையில் எந்திரிச்சோன்னா கண்ணு முழிச்சிட்டோன்னா நம்ம உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம், கண்ணு முழிக்கலைன்னா செத்துட்டோன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி அந்த 2மே ஒரே விதமான தூக்கம் தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதே மாதிரி தான் நஞ்சை விஷத்தை சாப்பிட்றவங்களும் ஒன்று தான், கல்லை சாப்பிட்றதும் ஒன்று தான், 2ம் ஒன்று தான். நீ கல் சாப்பிட்ற, அதாவது ட்ரிங்க்ஸு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அது விஷத்தை சாப்பிட்ற மாதிரி தான், ஸ்லோ பாய்சன், அவ்வளோதான். சில இது ஒரே பாய்சனாகவும் போயிடுது. அதே கல்லில் நாங்கள் கண்டதையும் போட்டு கலக்கி கொடுத்து எத்தனை பேர் சாகிறாங்க, கொத்து கொத்தா ஒரே அடியாக போய் சேர்ந்துடுறாங்க. விஷச்சாராயம் குடித்து 30 பேர் செத்தாங்க, 40 பேர் செத்தாங்கன்னெலாம் நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லைம்மா. ஸோ சில நேரங்களில் அது உடனே கொல்லக்கூடிய விஷமாக இருக்குது, பல நேரங்களில் அது ஸ்லோ பாய்சனாக இருக்குது, மெல்ல மெல்ல கொல்லக்கூடியது. எனிவே அது பாய்சன் தான். எது? கல்லுங்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க பாட்டேன். இதில் ஒரு அணி இருக்குது.
எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு ஒரு அணி இருக்குது பாருங்கள். இதில் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், இது ஓமை. தூங்குறவங்களும் செத்தவங்களும் வேற வேற இல்லை அப்படிங்கிறது ஓமை. ஓமேயம் என்ன, எதுக்கு சொல்லப்படுது? கல் சாப்பிட்றவங்களும் நஞ்சு சாப்பிட்றவங்களும் ஒன்று தான் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் பாருங்கள், போல அப்படிங்கிற ஓம உருவு வரல பார்த்தீங்களா? போலங்கிற ஓம உருவு வந்துருச்சுன்னா அது ஓமையணி. ஆனால் போலங்கிற அந்த ஓம உருவு அங்கே வரலைன்னா, அந்த ஓம உருவு வரலைன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளோதான். போலங்கிற ஓம உருவு வெளிப்பட்டு வந்தால் ஓமையணி, போலங்கிற ஓம உருவு வெளிப்பட்டு வரலைன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளோதான், சிம்பிள். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர், அவ்வாறே, அதுபோல, அதுதான் அங்கே ஓம உருவு. கல்லுண்பவரும் நஞ்சு உண்பவரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவ்வாறே அது போல தான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த அந்த அது போலங்கிற அந்த ஓம உருவு பாட்டில் வரல பாருங்க. அதனால இந்த பாட்டு எடுத்துக்காட்டு ஓமையணி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப திரும்ப இந்த காணொலியை போட்டு கேளுங்க, உங்களுக்கு இது விளக்கம் புரியும். அடுத்த பாட்டு, 18வது பாட்டு. கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்று. தீத்துரி, ஈல முடிஞ்சிருக்க அளபெடை சொல்லு. என்னது? சொல்லிசை அளபெடை. நிறைய அளபெடைகள் பயன்படுத்துவார் வள்ளுவர் பெருந்தகை. தீத்துரி, சொல்லிசை அளபெடை. ஈல முடிஞ்சால் கண்ணை மூடிட்டு போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிசை அளபெடைன்னு போட்டுடலாம். சரியா? சரி, இப்போ பாட்டினுடைய விளக்கத்துக்கு போகலாம். கழித்தானை காரணம் காட்டுதல், அதாவது இந்த தண்ணி போட்டுட்டு மயங்கி கிடக்கிறான். கழித்தான்னா அதுதான், தண்ணி போட்டுட்டு கழிப்பில் கிடக்கிறவன், அவனை தான் கழித்தானைன்னு சொல்கிறாங்க. வினையாளனையும் பெயர். கழித்தானை காரணம் காட்டுதல், அவன்கிட்ட போய் உட்காந்து, ஏன்பா இப்படி குடிக்கிற, ஏன்பா இப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கிற, உன் குடும்பம் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நீ நாள் முழுக்க சம்பாதிக்கிற காசை பூரா இப்படி குடிச்சு வீணாக்குறியே, உன் குடும்பம் தெருவில் நிற்கிதில்ல, உனக்கு புரியலையா அப்படின்னு உட்காந்து போதிச்சுட்டு உட்காந்துருந்தான்னு வையன், அவனுக்கு என்னம்மா தெரியும்? அவனே தன்னை மறந்த நிலையில் நம்ம இடுப்பில் துணி இருக்கான்னு கூட தெரியாமல் எங்கே கிடக்கிறோம், குப்பமேட்டில் கிடக்கிறோமேங்கிற அறிவு கூட இல்லாமல் விழுந்து கிடக்கிறான் தெருவில். அவன்கிட்ட போய் உட்காந்துருந்து நீ எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் அவன் காதில் விழுமா? அந்த மாதிரி நீ சொல்கிறது எதுக்கு நிகர் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டு இருக்கான்ல, அவனை கீழே போய் நீ தீப்பந்தம் வச்சு தேடுறதுக்கு சமங்கிறாரு. கீழ் நீர் குளித்தானே தீத்துரி அற்றுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? தீப்பந்தம் வச்சு தண்ணிக்கடியில் போய் மூழ்கனவனை தேடுற மாதிரிங்கிறாரு. முதல்ல தண்ணி பந்தத்தை எடுத்துட்டு தண்ணிக்கடியில் போகவே முடியாதுல்ல. அது எப்பேற்பட்ட பந்தமாக இருந்தாலும் நெருப்பு அணைஞ்சிடும்ல, தண்ணியில் தேட முடியுமா? அந்த மாதிரி முடியாத காரியம் ஒரு குடிகாரனுக்கு நீ புத்தி சொல்கிறது, அவன் குடிச்சிட்டு கிடக்கும்போது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுக்குமே நீ செவி சாய்க்காதே. ஏன்னா அவனாவே இல்லை, அவன் குடி போதையில் பேசுகிறான், அவனாக பேசலை. அதனால் அவன் பேசுகிற எதுக்குமே நீ மதிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவனை குணப்படுத்தணும்னு நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் அதை மறுபடியும் தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீ ஏதாவது சொன்னால் அவன் மண்டையில் ஏறும். குடிபோதையில் நீ என்ன சொன்னாலும் அவன் காதில் அது ஏறாதுன்னு சொல்கிறார். வீண் அப்படிங்கிறார், முடியாத காரியம்னு சொல்கிறார். அதுக்கு தான் இந்த ஓமையை சொல்கிறார். தண்ணியில் மூழ்கினவனை நீ தீப்பந்தத்தை வச்சு தேட முடியுமா? முடியாதில்ல. அதை மாதிரி தான் இதுவும் அப்படின்னு உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது எங்கேயாவது தேவைப்படும். அப்போ நீங்கள் இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சு அதன்படி அறிவு பெற்று அதன்படி அந்த அந்த சூழ்நிலையை கடந்து போங்க. புரியுதா? எல்லாம் ஒரே நேரத்தில் நம்மக்கிட்ட சேரும்னு நம்ம சொல்ல முடியாதுமா. சூழ்நிலைகள் வாழ்க்கை பயணத்தில் அங்கங்கே இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். அப்போல்லாம் இந்த மாதிரியான குறள்கள், பெரியவங்க சொன்ன கருத்துக்களை நினைவில் கொண்டு அறிவை வைத்து பொழைத்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை பாடம்.
நான் அடுத்ததுக்கும் போயிடுறேன். 160வது பக்கத்தில் சூது, ஏன்னா கல் பற்றி சொல்லும்போது சூது பற்றியும் நான் சொல்லிடணும். சூதுன்னா ஒன்றும் இல்லை, கேம்பிளிங். இப்போல்லாம் இந்த கலிகாலத்தில் சூது விளையாட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பு, இதுக்கு வந்து ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி வேறு. கலிகாலம் முத்திடுச்சு. அதுவும் புத்தியை வச்சு விளையாடுறது தாங்கிறான். புத்தியில் கார் புத்தின்னு ஒன்று இருக்குது. கார் புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. கார் அறிவு, அறிவில் கார் அறிவு, அப்படி புல்லறிவு, இப்படி 2 அறிவு இருக்குது. அது என்ன அறிவு தெரியுமா? கார் அறிவு புல்லறிவுன்னா அதுவும் அறிவு தான், ஆனால் கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போது ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கும் அறிவு தேவைப்படுது, போலீஸுக்கும் அறிவு தேவைப்படுது. ஒரு திருட்டிலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு திருடனுக்கும் அறிவு தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு போலீஸை விட திருடனுக்கு இன்னும் அறிவு அதிகமாக தான் இருக்கும். அதனால் அவன் புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அது பேர் புல்லறிவு, கார் அறிவுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அதனால் என்ன அறிவு இருந்தாலும் நம்ம கெட்டதை செய்யக்கூடாது. அந்த அறிவை பயன்படுத்தி நல்லதை நோக்கி தான் நாம் நகர்ந்து செல்ல வேண்டுமே தவிர கெட்டதைக்காக பயன்படுத்தக்கூடாது அந்த அறிவை. இன்றைக்கி அதுவும் சரின்னு சொல்லுது இந்த சமுதாயம். உங்ககிட்ட குழம்பாமல் என்ன செய்வீங்க? பாவம்ல நீங்கள், பாவம்ல என்னுடைய மாணவர்கள், இளையவர்கள். இந்த சமுதாயம் உங்களை எப்படியெல்லாம் குழப்புது பாருங்கம்மா. எது நல்லது எது கெட்டது என்று சொல்லித்தர வேண்டிய இந்த சமுதாயம் உன்னை குழப்பி அதில் லாபம் சம்பாதிக்குதுமா. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க உங்களை குழப்பி. ஸோ நீங்கள் குழம்பாதீங்க. எங்களை மாதிரி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலை உங்ககிட்ட. எங்களுக்கு முன் சொல்லி சென்ற பெரியோர்கள் சொன்ன கருத்துக்களை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சூது அப்படின்னா சீட்டாடுறது, ரேஸுக்கு போகிறது, கேம்பிளிங் விளையாட்டு எல்லாமே சூது தான். மகாபாரதமே அதனால தானே உருவாகுச்சு. சூது விளையாண்டு தானே. விளையாண்டா தப்பு கிடையாது. ஆனால் பணயம் வச்சு விளையாண்டா அது சூது, காசு வச்சு விளையாண்டா அது சூது. நீ சாதாரணமாக பொழுது போகிறதுக்கு விளையாடு, அது விளையாட்டு கிடையாது. ஆனால் எப்போ காசு வச்சு விளையாடுறியோ அப்போ அது சூதாக மாறிடுது. சொல்கிறது புரியுதா? சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். இந்த சூதில் போய் சிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிடும். சிறுமை பல செய்து உனக்கு கேவலத்தையும் பழியையும் அவமானங்களையும் நிறைய தேடித்தரும். சீரழிக்கும், உன்னை சீரழிச்சிடும், சின்ன பின்னமாக்கிடும். இந்த சூதுங்கிற விளையாட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும், தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடும். வறுமை தருவது ஒன்று இல். இதை விட வறுமையான, என கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்ப, நீ உழைச்சி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சு வச்சிருப்ப. இந்த சூதில் போயிட்டு எல்லா பைசாவையும் விட்டுட்டு வறுமை பஞ்சப்பனாரியாக நம்ம நடு தெருவில் வந்து நிற்போம். அதை தாங்கிக்கிறதுக்காவது நமக்கு வந்து சக்தி இருக்கா? நம்ம தானே தப்பு செஞ்சோம், நம்ம தானே விட்டோம் சூதில் காசை, திருப்பி நம்மளே சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியமாவது இருக்கா? சில பேர் அதுவும் கிடையாது, தன்னையே மாய்த்து கொள்கின்றார்கள். இது முட்டாள்தனம் இல்லையா? நாமளே போய் ஒரு தப்பான விஷயத்தில் சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நம்மளை மாய்த்து கொள்வது என்பது முட்டாள்தனம் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். கதறோம், இது தப்பு, இது தவறான வழி, இது நல்ல வழின்னு கதறோம். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் யார் உங்களை நாசமாக போகிறதுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கம் ஓடி ஓடி பதறி அவங்க தான் கடவுளுங்கிற மாதிரி ஓடி போய்கிட்டு கடைசியில் கெட்டழிஞ்சதுக்கப்புறம் வாழ தைரியம் இல்லாமல் கோழை மாதிரி தன்னையே மாய்த்து கொள்வது என்பது கோழைத்தனம் அல்லவா? என்னுடைய கேள்விக்கு நேரடியாக எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். புரியுதாம்மா? அதனால் கெட்ட விஷயங்கள் பக்கம் தலை வச்சும் படுக்கக்கூடாது. ஏன் தெரியுமாம்மா? எந்த ஒரு கெட்ட விஷயமுமே சொல்கிறேன் நான், அது சூதுவாது மட்டும் சொல்லலை, திருடு கொலை அதை மட்டும் சொல்லலை.
எந்த விதமான கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது முதல் தடவை செய்யும்போது மட்டும்தான் நமக்கு உறுத்தும், வலிக்கும், உறுத்தும், குற்ற உணர்வு ஏற்படும். ஆனால் 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவைன்னு செஞ்சுக்கிட்டே போகும்போது அது பழக்கமாகிவிடும். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பழகி விடுவீர்கள். தவறு என்றே புரியாத அளவிற்கு பழகி விடுவீர்கள். அப்படி ஒரு பெரிய ஆபத்து அதில் இருக்குது. அதனால் முதல் தடவை, ஒரே ஒரு தடவை தானே தான் ஸ்மோக் பண்ணி பார்க்குறேன், ஒரே ஒரு தடவை தானே, இது என்ன வெறும் என்ன சொல்லுவீங்க, அதை வைன் தானே, நான் குடிச்சு பார்க்குறேன். வேண்டாம் என் மாணவ செல்வங்களே, உங்கள் நாக்கு அத்தகைய தவறான ருசிகளை ருசிக்க வேண்டாம். அப்புறம் உங்கள் நாக்கு பழகிவிடும். அப்புறம் நீங்களே நினச்சாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஓடி போயிடுங்க, அந்த மாதிரி இடத்தை விட்டு காலி பண்ணி வெகு தூரம் ஓடி போயிடுங்க. வேண்டாம். வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்களை அனுபவிக்காமலேயே போயிடுறோம். கேவலம் இந்த கெட்ட விஷயத்தை நான் அனுபவித்து பார்க்கணுங்கிற ஒரு சிந்தனை எல்லளவும் உங்கள் மனசில் வர வேண்டாம் என் மாணவர்களே. புரியுதாம்மா நான் சொல்கிறது? அது உங்களை அவமானத்திலும் கடைசியில் உயிரையே போகிற நிலைமையில கொண்டு போய் தள்ளிடும். இது நான் சொல்கிறது. வள்ளுவர் பெருந்தகை சொன்னதை விளக்கமாக எனக்கு புரிந்த வகையில் உங்களுக்கு நான் சொல்வது. தயவு செய்து கெட்ட விஷயம் பக்கம் போகாதீங்க. எத்தனை ஆடு போட்டாலும் துச்சமாக மதிங்க. அதை நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் சாகணுமாடா அப்படின்னு கேட்டுட்டு அதை துச்சமாக மதிங்க. அதன் வழி செல்லாதீர்கள். நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். நாம தான் காப்பாற்றிக்கணும். நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். நம்மளை வேற யாரும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. இந்த கலிகாலத்தில் யாரெல்லாம் நம்புறீங்களோ, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை தவிர சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை தவிர சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ யாரும் நமக்கு உதவ முன் வர மாட்டாங்க. நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். அப்போ நீ நேர்வழியில் போகிறதுக்கு இந்த மாதிரியான நூல்களை உங்களுக்கு முதன்மையாக கொண்டு குருவாக வணங்கி அதை பின்பற்றுங்கள் என் செல்வங்களே. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்து காலை புகின். கழகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, கழகம்னு சொல்கிறது நல்ல ஒரு பண்பட்ட இடத்தை பற்றி சொல்லலை. புரியுதா? காலை வைக்காதீங்க, கிளப்பு பக்கம் காலை வைக்காதீங்கிறாரு. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற சொத்தும் உன்னை விட்டு போயிடும், உங்ககிட்ட இருக்கிற நல்ல பண்புகளையும் கெடுத்துடும். அதனால அப்படிப்பட்ட இடங்களுக்கு, சூதாடும் இடங்களுக்கு போகாதீங்க, காலை வைக்காதீங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசி இந்த உலகம் எதை நோக்கி போகுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்கதரிசியாக நமக்கு சொல்கிறாரு வள்ளுவர் பெருந்தகை. அவர் கடவுள் இல்லாமல் வேறு யாருமா? இதில் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கிளப்பு பப்பு போகிறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். இதிலேருந்து நான் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த கிளப்புக்கு பப்புக்கெல்லாம் போகிறீங்கல்ல, அவங்கள தான் கேட்குறேன். இதிலேருந்து நான் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆனால் 100 விஷயம் சொல்லுவேன், கெட்டு போகிறதுக்கு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் 100 விஷயம் சொல்லுவேன். அப்போ நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டால் தான் என்ன? ஏன் இப்படி கெட்டு குட்டி சோறாக போகிறீங்க? வள்ளுவர் பெருந்தகை அதை தான் சொல்கிறாரு, காலை வைக்காதங்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல, கழகம்னா அந்த இடம், சூதுவாது நடக்கக்கூடிய சூது, கேம்பிளிங், கிளப்பு, பப்பு இந்த மாதிரி இடங்களில் காலை வைக்காதீங்க. உங்ககிட்ட உள்ள செல்வமும் போய் உங்ககிட்ட உள்ள நற்பண்புகளும் அழிஞ்சிடும் அப்படின்னு பச்சையாக சொல்கிறாருமா. இதில் பெரிய வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்கள் போனது பத்தாதுன்னு இப்போ பெண்களும் போகிறாங்கம்மா, நாங்களும் போவோம். ஏன்னா இதுதான் நிகரம், சமத்துவமா? ஐயோ ராமா, பாரதியார் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக எதாவது பண்ணிப்பார். இதையாமா சொன்னார் அவர் சமத்துவம் என்று? ஆம்பளை பப்புக்கு போனால் நானும் ராத்திரி 12 மணிக்கு நானும் பப்புக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை கேட்டிருக்கேம்மா. நான் ரத்தம் வரும் என் நெஞ்சில், ரத்தம் வரும்.
யார் பெத்த பிள்ளையோ அவங்க அப்பா அம்மா நிச்சயமாக அவங்கள கஷ்டப்பட்டு தான் வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க, நல்லா வரணும்னு கற்பனையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க ஏன் இப்படி யார் பேச்சை கேட்டு இப்படி நாசமாக போகிறாங்க அப்படின்னு என்னுடைய அப்படியே உதிரம் கொட்டும் நெஞ்சில். நீ எப்படி சொன்னாலும் தப்பு தப்பு தாம்மா, சூது தவறு தான். நீ அதுக்கு என்ன காரணம், ரிலாக்ஸேஷனு, ஸ்ட்ரெஸ் பஸ்டரு, இதுக்கு நீ என்ன பேர் வச்சாலும் அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது. இந்த வழி அதுக்கு சரி கிடையாது, எப்போவுமே சரி கிடையாது. அதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் தயவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. காலை ஒரு தடவை வச்சு பார்ப்போம் வாழ்நாள்லன்னு வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ புனிதமான இடம் கிடையாதுமா அது. நினச்சி பாரு, ஒரு 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 ஏதாவது ஒரு கோயிலுக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்திற்கு நான் காலை வச்சு பார்க்கணும், வாழ்நாளில் சாகிறதுக்குள்ளே ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வச்சு பாருங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பாழா போனதுலெல்லாம் நான் ஒரு தடவை காலை வச்சு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் புத்தி அற்றவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அறிவாளி கிடையாது. புரியுதாம்மா? சொல்கிறது புரியுதாம்மா? அதனால் கெட்ட விஷயங்களை விட்டு எப்போவுமே நம்ம தூரம் இருக்கிறது நல்லது. அது பக்கமே போகாமல் இருக்கிறது, ஒரு முறை கூட காலை வைக்காமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றியின் மேல் படியை சென்று அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை நான் கொடுக்கின்றேன், வாழ்த்துகிறேன், உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.